எங்கேயோ மறைஞ்சிருக்க போகுது சோஃபா, அவர் துண்டு போட்டிருக்க போகிற சோஃபா நம்ம அப்படி இருந்தால் சோஃபா சாயின்னு சுற்றிட்டு வந்து நிற்குது. இப்படி தான் வந்து முதல்ல நாங்கள் டிஸ்கஷனில் பேசணும். ரஜினி சாருக்கே தெரியாது அன்றைக்கி வந்து அது ஊஞ்சலில் தான் இருக்க போகிறோம். எனக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ஊஞ்சல் இருந்தது சார் ஒரிஜினலாகவே. ஆனால் ஊஞ்சலை வச்சா நல்லாயிருக்கும். அந்த துண்டை வச்சு தான் நாங்கள் அந்த ஊஞ்சல் சீனுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் சீன் நாங்கள் பேசி வச்சுருந்தோம். அங்கே ஒரு பொட்டி இருக்கும், அதை பிடிச்சி அது போட்டு நான் லாக் ஆகி அது வந்து விழுவோம், அது ஒரு தூணில் இடிக்கும், அந்த தூணில் இடித்தோடனே அங்கேருந்து ஒரு சேர் ஒன்று என்னமோ அதெல்லாம் பண்ணி வச்சோம். எக்ஸாக்ட் அதெல்லாம் வந்து பட் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனவுடனே அன்றைக்கி அந்த ஊஞ்சல் பார்த்தோன்னே தோணுச்சு. அப்புறம் இது என்ன அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பேசாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டா ஊஞ்சல் மட்டும் அப்படி பண்ண முடியுமான்னு அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு கேட்டேன், ஊஞ்சல் வந்து மேலே நிற்க வைக்கணும், நான் இழுத்தா வரணும், நம்ம பண்ண முடியுமான்னு. பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டு நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு வரும்போது மேலே இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு கட்டை வச்சு இந்த ஊஞ்சல் மேலே சொருவி வச்சுட்டான். இழுத்தா வருமா பாருங்கள் சார் இழுத்தா அப்படின்னா இழுத்தா வரல. இப்படியெல்லாம் துண்டு இப்படி போட்டவுடனே அது மாட்டணும், இழுத்தா வரணும். ஓகே சார், நான் மறுநாள் காலமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறுநாள் நான் முதல்ல வந்து ரஜினி சார் இல்லாத சீன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ அது செட் பண்ணிட்டேன். மறுநாள் ரஜினி சாருக்கே தெரியாது அன்றைக்கி வந்து அது ஊஞ்சலில் தான் இருக்க போகிறேன். வேறு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு தான் சொன்னார் முதல்ல. அப்புறம் அந்த ஊஞ்சல் மாட்டுறது எனக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ஊஞ்சல் இருந்தது சார் ஒரிஜினலாகவே. ஆனால் ஊஞ்சலை வச்சா நல்லாயிருக்கும். அது வந்து நான் சாதாரணமாக வந்து ஒரு சோஃபாவை இழுத்து ஒரு சோஃபாவை கட்டி இழுத்து பண்ணுற மாதிரி தான் முதல்ல பேசியிருந்தோம். அது சோஃபாவுக்கு பதில் ஊஞ்சல் அப்படின்னு தான் நான் நினச்சது. அன்றைக்கி வந்து நமக்கு அந்த ஊஞ்சல் வந்து அங்கே அந்த வீட்டில் தோணுனதுமே பெரிய விஷயம். அந்த வீட்டில் ஊஞ்சல் இருந்தெல்லாம் ஊஞ்சல் சீன் இல்லை, அவ்வளோதான். போட்டு வேறு ஏதாவது சோஃபா வச்சு எடுத்துருக்க போகிறேன். எங்கேயோ மறைஞ்சிருக்க போகுது சோஃபா, அவர் துண்டு போட்டிருக்க போகிற சோஃபா நம்ம அப்படி இழுத்தா சோஃபா சாயின்னு சுற்றிட்டு வந்து நிற்குது. இப்படி தான் வந்து முதல்ல நாங்கள் டிஸ்கஷனில் பேசணும். அந்த வீட்டில் ஊஞ்சல் இருந்ததுனால எனக்கு தோணுச்சு அது. அது இல்லாமல் அந்த அவர் வயசான கெட்டப்பு போகும்போது தாடி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி தாடி சுந்தரமூர்த்தி மேக்கப் மேன் அவர் கொண்டாந்து வச்சுது. அதில் அவர் செலக்ட் பண்ணது ரஜினி சார். காஸ்டியூம்ஸ் அதே மாதிரி தான். அந்த காஸ்டியூம் வந்து அப்போது அந்த படத்துக்கு வந்து எல்லா படத்துக்கும் மூர்த்தின்னு தான் காஸ்டியூமரு. அந்த படத்துக்கு பிகினிங்கில் தான் படையப்பால் தான் டிசைனர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சைடில் ரஜினி சாருக்கு அவன் டிசைனராக அவங்க காஸ்டியூம் சாயின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து காமிச்சது ட்ரெஸ்ஸில் அதில் அவர் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே சார் ஜிப்பா போட்டுடுறேன், ஜிப்பா மேலே போட்டு அதில் துண்டு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. துண்டு வந்து சின்ன துண்டெல்லாம் இல்லாமல் பெரிய துண்டு வேணும்னு சொன்னது கதைக்காக. ஓகே, அதனால் அது அப்படி அமைஞ்சது. ஓகே சார். ஓகே சார், அந்த இதில் வந்து கடைசியில் அவர் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவார் அப்பா சார். அது வந்து அவர் ஒரு வாட்டி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தது. ஓகே, இல்லை சார் பாடியெல்லாம் இப்படி வச்சுருக்கீங்க, ஷாக் ஆகிட்டேன் நான் இது வச்சுட்டு அப்போ பண்ணுறேன்ல சார், படத்தில் யூஸ் பண்ணலாங்க சார் அப்படியா அப்படின்னு. பண்ணலாம் சார், நல்லா இருக்குமே சார். ஏன்னா நான் வந்து இப்படி பாடி இருக்குன்னு நினைக்கல, ஒல்லியான உடம்பு அப்படி தான் இருக்குது, இது நல்லா முறுக்கேறி இருக்குது சார். நான் பண்ணுறேன்ல, தண்டாவை எவ்வளோ பண்ணுறேன் என்னங்க நீங்கள் அப்படின்னு. அப்புறம் ஸ்கிப்பிங் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு 1000 ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ணுவார். டக்கு டக்குன்னு அடிப்பார். அதனே ஸ்பீடு தான். அப்போது வந்து இதுதான் இருந்தது. அப்போ நான் கனல்கன் கூப்பிட்டு காமிச்சேன், அவருக்கு போய் பாடியெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கேன், வாடா சார் கைட்டுங்க சார் ஷர்ட் அது ஷர்ட்டு காமிச்சு அப்படி நின்னார் இப்படி பண்ணி. ஐயோ என்ன அண்ணா என்னடா இது இவ்வளோ வச்சுருக்கீங்க பாடி அப்படின்னா